ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 ஸ்டோரிஸ். உங்களுக்கு த்ரில்லர் சர்வைவல் படம் பிடிக்கும் அப்படின்னா இப்ப 2026ல த டெவில்ஸ் கேவ் அப்படின்னு ரிலீஸ் ஆன இந்த படமும் பிடிக்கும். ஒன்லைன் ரொம்ப சிம்பிள். பார்ட்டி பண்ணலாமேன்னு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் தாய்லாந்துக்கு வெக்கேஷனுக்கு போறாங்க. ஆனா இவங்க விளையாட்டுத்தனமா அங்க இருந்த டெவில்ஸ் கேவ் அப்படிங்கிற இடத்துல தான் குளிப்பேன்னு ஒரு குகைக்கு போக அப்பதாங்க அந்த குகைக்குள்ள மாட்டி இருந்த ஒரு சுறா இந்த 5 பேரு கூடயும் ஒரு மரண விளையாட்டு விளையாடுது. சோ இதுக்கப்புறம் என்னாச்சு, ஒருத்தர் 2 பேராச்சும் உயிர் தப்பிச்சானா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா கூடிய சீக்கிரமே சீரீஸ் எல்லாம் போட போறோம். சரி வாங்க அப்படியே கதைக்குள்ள போலாமா. ஓப்பனிங் சீன்லயே 5 ஃப்ரெண்ட்ஸை காட்டுவாங்க. தாய்லாந்துக்கு ஒரு சின்ன ட்ரிப்புக்காக வந்திருப்பாங்க. ஆனா கொடுமையை பாருங்க, இவங்க கடலுக்குள்ள போறதுக்காக ஒரு போட்டை புக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா லேட்டா வந்ததால அந்த போட் இப்ப போயிடுச்சான். சோ ஓனர் கிட்ட வெள்ளை காஸ்டியூம்ல இருக்க மேக்ஸும், இந்த பாருங்க அந்த வண்டி போனா போயிட்டு போகுது, எங்களுக்கு வேற ஒரு போட்டை கொடுங்க, கூட குறைச்சி பணம் இருந்தாலும் நான் கொடுக்க ரெடி. பக்கத்துல கோல்டன் ஹேரோட இருக்கா இல்லையா, அவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். அப்பதான் ஓனரும் பின்னாடி திரும்பி பார்த்து, போட் இருக்கு ஆனா அது என்னோட தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டி, அதை யாருக்கும் கொடுக்கறது இல்லமா. இங்க எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. ஆனா கெவின் லோரான்னு இந்த கேங்ல இருக்க 2 பேர் மட்டும் ஜாலியா முத்த மலைய பொழிஞ்சிட்டு இருக்காங்க. பக்கத்துல உட்கார்ந்திருக்கா இல்லையா, அவனோட பேரு டேனி. அப்பதான் டேனி ரொம்ப கேஷுவலா, இந்த பாருங்க கண்டிப்பா நமக்கு போட்லாம் கிடைக்காது, டைரக்டா பீச்சுக்கு போறோம், சரக்கு அடிக்கிறோம், என்ஜாய் பண்றோம். அட மேக்ஸ பத்தி உனக்கு இன்னும் தெளிவா தெரியல, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவா. பார்த்தா அதுக்கேத்த மாதிரி ஓனர் பையன் போட்டை கொடுக்க ரெடின்னு சிரிச்சபடியே கிட்ட வருவான். அடி பாவி, நேடி பண்ண பெருசா ஒண்ணும் இல்ல, பார்ட்டி பண்ணும்போது சரக்கும் அப்பப்ப கிஸ் பண்ணிக்கலாம்னு லைட்டா பிட்ட போட்டேன், அவ்வளவுதான் ஓகேன்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்ல, போட்டுக்கு காசு கூட வேணான்னு சொல்லிட்டான். அடி சண்டால பாவின்னு சிரிச்சுக்கிட்டே மொத்த பேரும் கிளம்ப நினைக்கும் போது அங்க ஒரு குரங்கு குட்டி நிக்குது. ஹே செல்ல குட்டி, அழகா இருக்கன்னு மேக்ஸ் கிட்ட போக பாச்சக்கன்னு அந்த புள்ளையோட செயினை பிடிச்சு இழுக்குது. ஒரு நிமிஷம் புள்ளையாண்டா பயந்தே போயிடுவா. அடடா உன்னை பார்த்தா அவ்வளவு கெட்ட குரங்கா தெரியலன்னு ஹீரோயின் பேச போவா. ஆனா இவகிட்டையும் முரட்டுத்தனமா கத்தி விடுது. அட கரும பிடிச்ச குரங்கன்னு திட்டிட்டு போட்ல நம்ம ஆளுங்க கடலுக்கு நடுவுல வந்துட்டாங்க. ஜாலியா டைவ் அடிக்கிறது, ஊஞ்சல்ல ஆடுறது, நினைச்ச நேரத்துல சரக்குன்னு இவங்க ரொம்ப ஜாலியா தான் இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினும் மேக்ஸும் பேசிப்பாங்க. அப்பதான் ஹீரோயினும், ஆமா நீ நிஜமாவே நியூயார்க்குக்கு போறியா என்ன? ஆமா, ரீனாங்கிற ஒரு பெரிய மாடல் கிட்ட எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, அவங்களோட சோசியல் அக்கவுண்ட்ஸ நான் தான் ஹேண்டில் பண்ண போறேன். ஆனா இதெல்லாம் 2-3 வருஷத்துக்கு தானே, இதுக்காக நீ அங்க போகணுமா? ஆல்ரெடி நம்ம டீல் பேசிருக்கோம்ல, லாஸ் ஏஞ்சலுக்கு போறோம்னு. ஆமா நான் இல்லன்னு சொல்லல, ஆனா என் கூட நீயும் நியூயார்க்குக்கு வரணும்னு மேக்ஸ் ரொம்ப கண்டிப்பா பேசும்போது நம்ம ஹீரோயின் போலாமா வேணாமான்னு ஒரு குழப்பத்துல இருக்கா. சரிடி நீ போய் ஜாலியா கடல்ல ஆட்டம் போடு, நான் மேல மத்தவங்க கூட சரக்கு அடிக்கிறேன்னு மேக்ஸ் கிளம்பிடுவா. தனியா ஹீரோயினும் தண்ணிக்குள்ள நீந்திட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த லோரா ரெஸ்ட் ரூம்க்கு போகக்கூடிய அதே டைம்ல ஓனர் உள்ள போந்து, என்னமா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுல கிளம்பலாமா? ஏதோ ஒரு மைண்ட்ல நம்ம ஹீரோயினை மறந்துட்டு மேக்ஸும் போலான்னு சொல்லும் போது இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் நல்லபடியா பாத்துட்டாங்க. ஏய் சண்டால பாவீங்களா, நான் தண்ணிக்குள்ள குளிச்சிட்டு இருக்கேன், எங்கடா போறீங்கன்னு இவளும் கத்துவா. ஆனா இந்த சத்தம் மத்த ஆளுங்க யாருக்கும் கேட்கல. அட கடவுளேன்னு நம்மால பயப்படக்கூடிய அதே டைம்ல இவ கால்ல ஏதோ ஒண்ணு தட்டுப்படுது. என்னவா இருக்கும்னு தண்ணிக்குள்ள பார்த்தா அது எல்லாம் ஜெல்லி ஃபிஷ். அதுவும் 1 இல்ல 2 இல்ல 100 கணக்குல இருக்கு. ஏதோ பள்ளி மாதிரி ஒட்ட ஆரம்பிக்குது. நம்மளும் வழி தாங்க முடியாம அந்த பக்கமும் இந்த பக்கமும் நீந்திட்டு படார்னு தண்ணிக்குள்ள அங்கேயே மயங்கி போயிடுவா. இது கடையில தான் ரெஸ்ட் ரூம் போன லோராவும் மேல வந்துட்டு, ஆமா எங்கடா ஹீரோனை காணோன்னு கேப்பா. ஐயோ அந்த புள்ள குளிச்சிட்டு இருந்தா, நான் அதை மறந்தே போயிட்டேன்னு மேக்ஸ் சொல்ல திபு திபுன்னு வண்டியை திருப்பிட்டு ஹீரோனை எப்படியோ காப்பாத்திடுவாங்க. ஆனா பாருங்க உடம்பு ஃபுல்லா எக்கச்சக்கமான காயங்கள் இருக்கு. தங்கம் மன்னிச்சிருமா, ஏதோ ஒரு மைண்ட்ல நாங்க மறந்துட்டோம். அப்பதான் ஹீரோனும், எங்க எல்லாருக்கும் இன்சார்ஜ் நீதான், முடிவுகளை நீதானே எடுப்ப, அப்படின்னா நான் இருக்கனா இல்லையான்னு நீதானே செக் பண்ணிருக்கணும். ரொம்ப கேஷுவலா மேக்ஸும், இங்க பாரு நீங்க எல்லாம் குழந்தைங்க கிடையாது, உங்களை பாத்துக்கிறதுக்காக நான் வரலன்னு ஒரு வார்த்தையை விட்டுருவா. நம்ம ஹீரோனுக்கு அப்படியே மைண்ட் உறுத்திக்கிட்டே இருக்கு. திரும்ப கரைக்கு வந்தவங்க சாப்பிடலாமே உட்காரும் போது கூட மேக்ஸ் அப்படியே பேச்ச மாத்திர மாதிரி, எலே டேனி இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? அந்த ஓனர் பையன். பேசஞ்சர் ஒழுங்கா இருக்காங்களா இல்லையான்னு அவன் தானே செக் பண்ணணும். ஆள் கணக்கு கூட தெரியாம முட்டா பையன் எப்படி வண்டி எடுத்துட்டு போயிருக்கான் பாரு. பதிலுக்கு ஹீரோயின் கடுப்பாயிட்டு, ஏன் நீயும் தானே இருந்த, உங்ககிட்ட சொல்லிட்டு தானே குளிக்க போனேன், அதையே நீ மறந்த, அதை லைட்டா சரக போட்டேன் அப்படியே பேசிட்டு மறந்துட்டேன், இப்ப என்ன சொல்ல வர? இது எல்லாத்தையும் நான் வேணும்னு பண்ணேன்னு சொல்றியா? சரிதான் போடின்னு கோவத்துல மேக்ஸ் அங்க இருந்து கிளம்ப டேனி சமாதானப்படுத்த கிளம்புறான். அப்பதான் லோராவும், இங்க பாரு நீயும் மேக்ஸும் 2 வருஷமா ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ்னு எனக்கு தெரியும், 2 பேரும் நியூயார்க் லாஸ் ஏஞ்சல்னு தனித்தனியா பிரிய போறீங்களா? தயவு செஞ்சு உங்க சண்டே ஸ்டாப் பண்ணிட்டு ஒண்ணு சேர்ற வழிய பாருங்க. தெரியும்ல உங்க அப்பா இறந்து போனப்ப அவதான் உனக்கு துணையா இருந்தா. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே மேக்ஸும் திரும்ப வருவா. என்ன மன்னிச்சிரு, என் மேலதான் தப்பு, நான் கவனிக்கலன்னு சாரி கேட்க ஹீரோயினும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அன்னைக்கு நைட் ஆகுது. கேம்ப் ஃபயரை போட்டு உட்கார்ந்து இருக்கும் போது அப்பதான் மேக்ஸும், உடம்புல நிறைய காயங்கள் இருக்கு, இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீ அந்த டெவில்ஸோட கேவ்
கேவுக்கு வர போறியா? அந்த குகைக்குள்ள நீந்த போறியா? ஆமா, எங்க அப்பாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும், அவருக்காகவாச்சும் நான் இதை பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கிங்கினி முங்கினு கடலுக்குள்ள குளிக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் போகவே இல்ல. அப்ப பாருங்க, திடீர்னு மொத்த பேரும் கத்திக்கிட்டு திபு திபுன்னு வெளியில ஓடி வராங்க. ஐயோ மேக்ஸே, என்னாச்சு உனக்குன்னு கேட்டா, இல்ல என் கால்ல ஏதோ ஒன்று தட்டுப்பட்டுச்சுங்கிறா. அப்பதான் அங்க ஏதோ ஒண்ணு கரவுதுங்கிற விஷயத்தையும் கவனிக்கிறாங்க. கிட்ட வந்துட்டு லைட் அடிச்சு பார்க்கும்போது அது ஒரு மிகப்பெரிய கடல் ஆமை. ஆனா அதோட உடலை பாருங்க, ஏதோ ஒண்ணு படு பயங்கரமா கடிச்சு துப்பிருக்கு. தடயங்களை பார்த்தா சுறா மாதிரி இருக்கு, ஆனா ஒரு ஆமையோட ஓட்டையே உடைக்கிற அளவுக்கு பலம் இருக்கான்னு இவனுங்க இத பார்த்து மிரண்டுட்டு அடுத்த நாள் காலையில பிளான் போட்ட மாதிரி நம்மளுங்க அந்த டெவில்ஸ் கேவுக்கு கிளம்புறாங்க. ஆனா இவங்க நீந்த போகக்கூடிய அந்த இடம் அது ஒரு கடலுக்குள்ள கிடையாது, ஆற்று பகுதிக்குள்ள இருக்கு. முதல்ல ஒரு சின்ன போட்டை பிடிச்சு சில மணி நேரம் பயணம் பண்ணி ஒரு சின்ன குகைக்கு வராங்க. அங்க சாம்ங்கிற ஒருத்தன் இருக்கான். ஆக்சுவலி இவன் இந்த இடத்தோட கைடு. வந்த உடனேயே இத பாருங்க, உங்களை யாருக்காச்சும் தண்ணீரை பார்த்து பயம் இருக்கா? மேக்ஸ் ஹீரோனை பார்க்க சிரிச்சுக்கிட்டே அவளும், எனக்கு தண்ணினா பயம் இல்ல, ஆனா தண்ணிக்குள்ள என்ன இருக்குன்னு பயமா இருக்கும். கவலைப்படாதீங்க, நம்ம போக வேண்டிய டெவில்ஸ் கேவ் அதோட ஆழம் அதிகபட்சமா ஒரு 15 அடிக்குள்ளதான் இருக்கும். குட்டியா அழகான மீன்கள் மட்டும்தான் அதுக்குள்ள இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, டெவில்ஸ் கேவுக்கு இனிமே தான் போகணுமா? அப்ப என்ன சொல்ல வரீங்க, இது அந்த கேவ் இல்லையா? ஐயோ, அதுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு மறுபடியும் சின்ன போட் எடுத்துக்கிட்டு பயணம் பண்ணி ஒரு வழியா அந்த கேவோட ஆரம்ப புள்ளிக்கு வந்துட்டாங்க. அப்பதான் கைடும் மேப்பை காட்டி, தோ இந்த பச்சை லைன் இருக்குல்ல, இதுதான் நாம நீந்தக்கூடிய இடம். உடனே மேக்ஸ் உள்ள போந்து, எனக்கு பச்சை பிடிக்காது, வேணும்னா இந்த சிகப்பு லைன்ல போலாமா? ஐயோ, அந்த பக்கம் போக முடியாதுமா. 2 நாள் முன்னாடி தான் அதுக்குள்ள பயங்கரமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. சோ தண்ணீரோட அளவு அதிகமா இருக்கும். இருந்தாலும் மேக்ஸ் மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கண்ணை காட்டும் போது அவங்களும் ஆமா எங்களுக்கு அதுக்குள்ளதான் போகணும்னு அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. போதாத குறைக்கு கைடு கணத்துல பச்சைக்கான முத்தத்தை கொடுக்க அவன் அவ்வளவுதான் ஜொல்ல ஊத்திக்கிட்டு சரி வாங்க அந்த வழியாவே போலாங்கிறான். ஒரு பாதுகாப்புக்காக நம்ம ஹீரோயின் கேமரா, கயிறு, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட், ஒரே ஒரு கத்தி, சின்னதா ஒரு டார்ச் லைட் எல்லாம் கொண்டு வந்திருப்பா. இப்ப இவங்க எப்படி இந்த இடத்த சுத்தி பார்க்க வந்திருக்காங்களோ அதே மாதிரி ஜானுங்கிற ஒருத்தனும் சுத்தி பார்க்க வந்திருப்பான். ஹீரோயின் கிட்ட நல்ல விதமா பேசிட்டு, இந்த பாருங்க, நீங்க போற அதே பாதையில தண்ணீர் கடியில நானும் நீந்திட்டு இருப்பேன், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுச்சு அப்படின்னா எனக்கு சிக்னல் மட்டும் கொடுங்க, நான் பார்த்துட்டு உடனே வந்துருவேங்கிறான். ஆஹா, நல்ல மனுஷனா இருக்கானேன்னு ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்த சேஃப்டி ஜாக்கெட்டை இவ எடுத்து மாட்டிப்பா. ஆனா மத்த ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இதை மாட்டிக்க மாட்டாங்க. ஜாலியா தண்ணிக்குள்ள இறங்கிட்டு கையில மிதக்கக்கூடிய ஒரே ஒரு லைட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு பொறுமையா நீந்தி போகும்போது நம்ம ஹீரோயினும் கிளாஸ மாட்டிக்கிட்டு தண்ணிக்குள்ள என்ன இருக்குன்னு எட்டி பார்க்கும்போது சடனா கல்லுக்கு பின்னாடி இருந்து ஒரு ஈல் ஃபிஷ் அப்படியே வெளியில வரும். ஒய்யோன்னு பயந்துகிட்டு கத்திடுவா. அடியே இன்னடி ஆச்சுன்னு கேட்டா, இல்ல நான் ஒரு ஈல பார்த்தேன், கிழிச்ச, இது ஒரு நன்னீர் ஆறு, இதுக்குள்ளலாம் அந்த ஈல் ஃபிஷால வாழ முடியாது, கடலுக்குள்ள மட்டும்தான் அது வாழும், ஒருவேளை நீ வேற எதையாவது பாத்துருப்பான்னு கைடும் பேசிட்டு மொத்த பேரையும் கூட்டிட்டு போறாரு. ஆனா நம்மளுக்கு ஒரு சின்ன பயம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோயின் மறுபடியும் தண்ணிக்குள்ள பார்க்கும்போது அங்க நம்ம ஜான் அப்படியே அடியில நீந்தி போயிட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்து லைட்டை பிளிங்க் பண்ணி காட்டுவான். பதிலுக்கு இவ்வளவு நான் சேஃபா தான் இருக்கேங்கிற மாதிரி சிக்னல் காட்டும் போது அவனும் அப்படியே நீந்தி போயிட்டு இருக்கான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஆளுங்க நீல நிறத்துல மின்னக்கூடிய ஒரு குகை கிட்ட வராங்க. வெளியில இருந்து ஒரு சின்ன துளை வழியா தண்ணீருக்குள்ள அந்த சூரிய வெளிச்சம் படுறதாலதான் இந்த இடம் இப்படி பிரகாசமா ஜொலிக்குது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வவால்கள் அங்க தொங்கிட்டு இருக்கு. அப்ப இந்த கெவின் பையன் சும்மா இல்லாம விசில் அடிச்சு விட்டான். பொதன்னு அத்தனை வவால்களும் பறந்துட்டு இருக்கு. ஏன்டா சனியம் பிடிச்சவனை இப்படி பயமுறுத்திட்டு இருக்கேன்னு பேசிட்டே மறுபடியும் போகும்போது இந்த கைடு பையன் ஒரு குண்டை தூக்கி போடுவான். ஆக்சுவலி இந்த இடத்துல இருந்த இந்த குகை பகுதி ஃபுல்லாவே நிறைய மனித எலும்பு கூடுகளா இருக்கும். எது மனுஷ எலும்பா, இன்னையா குண்டத்துக்கு போற அப்படின்னா இங்க நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்களா? சேச்சே, நான் சொன்னதுக்கான மீனிங் அது கிடையாது. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கிராமம் இருந்துச்சு. ஆனா சடனா ஒரு மிகப்பெரிய சூறாவளி வெள்ளப்பெருக்கால அந்த ஒட்டுமொத்த கிராமமும் தண்ணிக்குள்ள மூழ்கி அப்படியே இறந்து போயிட்டாங்க. அதுக்கு மேலதான் இந்த உப்பு பாறைகளும் குகைகளும் உருவாச்சு. இந்த மாதிரி பேசிட்டு மொத்த பேரும் போகும்போது மறுபடியும் ஹீரோயின் தண்ணிக்குள்ள பாக்குறாங்க. அந்த ஜான் தான் நீந்திட்டு இருக்கான். மறுபடியும் லைட் அடிச்சு காட்டும் போது நம்ம ஆளுக்கு அந்த ஜானை அடிக்கடி தன்னை கேர் பண்றதாலேயே பிடிச்சு போயிடுது. அப்ப திடீர்னு வெளியில இருந்து வேற இந்த மேக்ஸ் என்ன காப்பாத்துன்னு கத்துறா. பதறி அடிச்சுக்கிட்டு ஹீரோயின் வெளியில வரும்போது பார்த்தா எல்லாரும் நல்லபடியா தான் இருக்காங்க. ஏய் எதுக்கடி கத்துனன்னு கேட்டா, சும்மா உன்னை பிராங்க் பண்ணுங்கிறா. அடச்சி கருமத்தன் புலம்பிட்டு மொத்த பேரும் ஒன்னா உட்கார ஹீரோயின் கொண்டு வந்த கேமரா வச்சு கைடும் ஒரு போட்டோ எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் இங்க இருந்து நகர ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவங்க அங்க இருக்க தண்ணீர் ஃபுல்லாவே ஒரு சில மீன்கள் இறந்து போயிருக்க விஷயத்த கவனிக்கிறாங்க. கைடும் செக் பண்ணி பார்த்துட்டு, அட இது எல்லாமே கடல் மீன்களாச்சே, உப்பு தண்ணீர்ல வாழ்ந்த இந்த மீன்களால இந்த நன்னீர்ல வாழ முடியல, அதனாலதான் இறந்து போயிருக்குங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. ஆனா இதெல்லாம் சம்பந்தமே இல்லாம இங்க எப்படி வந்துச்சுன்னு மேப்பை பார்க்கும்போது இவங்க இருக்கக்கூடிய இதே கேவ்ல சின்ன ஒரு ஓபன் இருந்திருக்கு. ஆனா அது நினைக்கிறத விட கொஞ்சம் ஹைட்டா தான் இருந்திருக்கும். ஒருவேளை கடல் மட்டத்தோட உயரத்தால கூட இந்த மாதிரி தண்ணி உள்ள வந்திருக்கும். இந்த மாதிரி அந்த ஓபன் உடைஞ்சு அதோட அளவு பெருசா இருக்கலாம், கடல் தண்ணியும் உள்ள வந்திருக்கும்னு இவங்க அதையெல்லாம் பார்த்து பேசிட்டு திரும்பவும் நீந்தி போகும்போது அப்ப பாருங்க ஹீரோயினோட பேக் சைட்ல தண்ணீருக்கு அடியில ஏதோ ஒரு கருப்பு உருவம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நீந்தி போயிட்டு இருக்கு.
எக்ஸாக்டா அது சுறாவை போலதான் இருக்கு. மேக்ஸும் ஹீரோயினை பார்த்து உன்னோட காயம் வலிக்குதான்னு கேட்டா இல்ல இது நன்னீராச்சே என் காயம் பெருசா வலிக்கலங்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினோட கத்திய வாங்கி அங்க இருக்க பாறைகள்ல ரெண்டு பேரோட இனிஷியல் அப்படியே கிறுக்கி விடுவா. ஆக்சுவலா இவங்க முதல்ல பார்த்த அந்த பச்சை வழி பாதை இருக்கு இல்லையா, அதோட ஆழம் என்னமோ வெறும் 15 அடிக்குள்ளதான் இருக்கும் இல்லையா. ஆனா இங்க பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 100 அடி ஆழத்துக்கு இருக்குங்க. அதே டைம்ல இந்த லோராவுக்கு வேற தெரியாதனமா பாறைகள் இடிச்சு கால்ல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. உடனே அவளை அங்க இருக்க பாறைகளுக்கு மேல உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் இருந்திருக்கும் இல்லையா, அதை வச்சு அப்படியே அந்த காயத்தை கிளீன் பண்ணுவா. அப்ப இந்த கெவினை பாருங்க, ஐயோ எனக்கு ரத்தம்னா பயம், நான் பார்க்கவே மாட்டேன்னு நடுங்கி உட்கார்ந்துருக்கான். சந்தேகத்துல ஹீரோனும் கெவின் எதுக்காக இப்படி எல்லாம் பண்றான்னு கேட்கும் போது அப்பதான் டேனியும் சின்ன வயசுல அவனுக்கு பிடிச்சமான ஒரு சகோதரன் இறந்து போயிட்டான். அந்த சம்பவத்துல இருந்து இவனுக்கு ரத்தத்தை பார்த்தாவே ரொம்ப பேனிக் ஆயிடும். அதே டைம்ல கைடு உள்ள போந்து நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப போகணுங்கிறான். ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டா இல்ல எங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, ஒருத்தருக்கு காயம் பட்டா அந்த பயணத்தை அப்பவே ஸ்டாப் பண்ணிடணுங்கிறான். விடுவாளா மேக்ஸ், என்ன லோரா உனக்கு சின்ன காயம் தானே, உன்னால நீந்த முடியும்ல, இந்த பாருங்க நீங்க வரலன்னா சொல்லுங்க, என்னால இந்த வாய்ப்பை மிஸ் பண்ண முடியாது, சோ நான் தனியா நீந்தி போறேன்னு சொல்லும் போது மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விடுவாங்களா, வேற வழி இல்லாம மேக்ஸுக்காகவே நாங்களும் வரோம்னு சொல்லுவாங்க. அப்படியே இந்த பக்கத்துல நம்ம ஜான் வழக்கம் போல தண்ணீர் கடியில நீந்தும் போது இவனுக்கு ஒரு வித்தியாசமான சங்கு கிடைக்குது. அடடா என்ன அருமையா இருக்குதுன்னு இதை பார்த்துட்டு இருக்கும் போது அவனோட பேக் சைட்ல பாருங்களேன் ஒரு பெரிய சுறா ஒண்ணு நீந்தி வந்துட்டு இருக்கு. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு திரும்பி பாப்பான். ஆனா அதுக்குள்ளேயே அந்த சுறாவை காணோம். ஆனா இது எதுவுமே தெரியாத ஹீரோயினோட கேங் இப்ப மறுபடியும் நீந்தும் போது இரவு நேரத்துல நீல நேரத்துல மின்னக்கூடிய ஒரு வித்தியாசமான தண்ணீர் பகுதிக்கு வராங்க. ஆக்சுவலி இத பயோலூமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சென்னை கேரளால கூட இதையெல்லாம் பார்க்க முடியும். இந்த பக்கம் நம்ம லோரா ரொம்ப டயர்ட் ஆயிட்டா, சோ என்னோட லைஃப் ஜாக்கெட்டை வச்சுக்கோன்னு ஹீரோயினும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப ஒரு ஆர்வத்துல மறுபடியும் அந்த ஜான் எங்க இருக்கானான்னு தண்ணிக்குள்ள பார்க்கும்போது கண்ணு கட்டுற தூரத்துல கருப்பு நேரத்துல புகமா இருக்கு. அதுக்குள்ள டார்ச்சும் பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. என்னன்னு புரியாம ஹீரோயின் நீந்தி பக்கத்துல வரும்போது தான் தெரியுது அது வெறும் கருப்பு புகை கிடையாது, ஒரு ஆளோட ரத்தம். திபு திபுன்னு மேல வந்தவ ஓன்னு கத்த ஆரம்பிக்கிறா. என்னடி ஆச்சுன்னு கேட்டா இல்ல அந்த ஜானுக்கு அடிபட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், தண்ணீருக்கு அடியில நிறைய ரத்தத்தை பார்த்தேன். ஐயோ அவரை நீ தண்ணிக்குள்ள பாத்தியான்னு கேட்டா இல்ல ஆனா அவரோட கண்ணாடிகளை மட்டும் நான் பார்த்தேன்னு சொல்லுவா. அதே டைம்ல தண்ணிக்குள்ள இருந்து அந்த கண்ணாடி அப்படியே லைட்டா மிதந்து மேல வருது. கைடும் சந்தேகத்துல அதை எடுத்து பார்க்கும்போது கிளாஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு உடஞ்சு போயிருக்கு. கூடவே அதோட மறுபக்கத்துல வித்தியாசமான ஒரு பல்லு இருக்க விஷயத்த கவனிக்கிறாரு. என்னடான்னு புடுங்கி பார்த்தா சுறாவோட பல்லு. எது சுறாவான்னு மொத்த பேரும் திபு திபுன்னு அங்க இருக்க பாறைகளுக்கு மேல உட்காந்துப்பாங்க. யோ என்னையாது கடலுக்குள்ள இருக்க வேண்டிய சுறா எப்படியா ஆத்து தண்ணிக்கு வந்துச்சு? ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடல்ல வாழ்ந்த மீன்கள் நன்னீருக்கு வந்ததுமே இறந்து போச்சே. ஏமா அது மீனுமா? சுறாக்களால நன்னீர்லயும் வாழ முடியும் கடல்லயும் வாழ முடியும். ஒருவேளை ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால இங்க வந்திருக்கலாம். மொத்த பேரும் இதை கேட்டு பயந்து போயிடுவாங்க. அப்பதான் கேடும் நாம ரொம்ப நேரத்துக்கு இங்க இருக்க முடியாது, முதல்ல வாங்க வெளியில போலாம். வந்த வழியாவே திரும்ப போனோம்னா அந்த மனித எலும்புக்கூடுகள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல நிறைய பாறைகள் இருக்கு. கண்டிப்பா அதுக்குள்ள அந்த சுறாவால நீந்தி வர முடியாது. ஆனா பாருங்க இங்க இருக்க 5 பேருக்குள்ளேயே 5 விதமான கருத்து வேறுபாடு. நான் வர மாட்டேன், நீங்க வேணா போங்க, இல்லனா 3 பேர் தங்கலாம் 2 பேர் கிளம்பலான்னு கைடு சொல்ற எதையும் கேட்காம இவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அந்த ஆளே கடுப்பாயிட்டு எப்பா நான் முன்னாடி போறமா, நீங்க தயவு செஞ்சு பின்னாடி சீக்கிரம் வாங்கன்னு லைட்டா நீந்த ஆரம்பிக்கிறாரு. அப்ப இந்த லோரா இருக்கா இல்லையா, அவளுக்கு ஏற்பட்ட காயத்துல இருந்து லைட்டா அப்படியே ரத்தம் வழிஞ்சு தண்ணிக்குள்ள விழுந்துட்டு இருக்க விஷயத்தையும் காட்டுறாங்க. ஒரு கட்டத்துல எதிர்ச்சியா ஹீரோயினும் முன்னாடி போன கைட பாக்கும்போது இப்ப அந்த பயலை காணோம். ஐயோ பாருங்க அந்த ஆள் நம்மள விட்டு போயிட்டாயா, சீக்கிரம் வாங்க பின்னாடியே போலான்னு. ஆக்சுவலி ஹீரோயின் கிட்ட ஒரு சின்ன மேப் இருக்கும், சோ திரும்ப அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே போவாங்க. எப்பா அந்த கைடனா அவ்வளவு திறமையான ஆளா என்ன, நமக்கு முன்னாடியே நீந்தி போயிட்டான்? இந்த மாதிரி பேசிட்டே பின்னாடி பார்க்கும்போது வந்துட்டு இருந்த அந்த கெவினை காணோம். அடடா இங்க போயிட்டான்னு தேடி பார்த்தா ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு ஐயோ நான் சாக போறேன் சாக போறேன் சாக போறேன்னு ஏதோ தாரக மந்திர மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. அட ஆமா இவனுக்குள்ள பயம் அதிகமாயிடுச்சு, அதனாலதான் இந்த மாதிரி பேனிக் ஆயிட்டான். சொல்ல போனா நகரக்கூட முடியல. நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு லோராவும் தன்னோட ஜாக்கெட்டை இவனுக்கு மாட்டி விட்டுட்டு டேனி உதவியால இவன் அப்படியே தூக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீந்த ஆரம்பிக்கிறாங்க. கடைசி ஆளா லோரா வந்துட்டு இருப்பா. அப்ப இவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்ன ஏதுன்னு லைட் அடிக்கும் போது அங்க ஒரு சுறா வந்துட்டு இருக்கு. நல்லா ஆனடி உசரத்துக்கு பெருசா இருக்கு வேற. சரி முதல்ல நிக்கக்கூடியது லோரா தானே, இவளத்தான் போடுத்தலுன்னு பாப்பாங்க. ஆனா நடந்தது அப்படியே ஆப்போசிட். திபு திபுன்னு இந்த லோராவை கிராஸ் பண்ணி முன்னாடி வந்தது டப்புன்னு தண்ணிக்குள்ள போய் மறைஞ்சு போயிடும். ஏப்பா உண்மையாவே இந்த சுறா போயிடுச்சான்னு மொத்த பேரும் திக்கு திக்குன்னு பயந்துட்டு இருப்பானுங்க. அப்ப பாருங்க சும்மா கிடந்த கெவினை அப்படியே அல்லேக்கா தூக்கிட்டு மின்னல் வேகத்துல இழுத்துட்டு போகுது. இவனும் உயிருக்கு பயந்து கைய மடக்கி மூஞ்சிலேயே குத்துறான். ஆனா விட்ட பாடு இல்ல, செவுத்துல துணி துவைப்போம் இல்லையா அந்த மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் பக்கவாட்டு சுவர்கள்ல அந்த பயலை கொண்டு போய் இடிக்குது. தான் பாய் ஃப்ரெண்ட காப்பாத்தலாமேன்னு லோரா
லோராவும் அந்த சுறாவை பிடிப்பா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ஒரு சில காயங்களோட திரும்ப மேல வந்துட்டா. இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம செத்து போயிடுவோன்னு மொத்த பேரும் அங்க இருக்க ஒரு பாறைக்கு மேல ஏறி உட்காந்துப்பாங்க. லோராவுக்கு உடம்பு ஃபுல்லா காயமா இருக்கு. தான் காதலன் இறந்து போயிட்டான்னு லோராவுக்கு அழுக ஒரு பக்கம். இப்ப இந்த இடத்த விட்டு நாம எப்படி தப்பிக்க போறோம்னு பயம் ஒரு பக்கம். அப்பதான் மேக்ஸும், ஏப்பா நம்ம கைடு அவன் நமக்கு முன்னாடியே வெளில போயிட்டால, அப்படின்னா கண்டிப்பா நம்மள காப்பாத்த யாரையாவது கூட்டு வருவான். அது வரைக்கும் நம்ம இங்கேயே ஒளிஞ்சிருந்தா போதும்ல. கடுப்பான ஹீரோனும், உனக்கு தெரியுமா அந்த கைடு வெளியில போயிட்டாருன்னு. ஒருவேளை போகாம அவனும் இந்த சுறா கிட்ட மாட்டி இறந்து போயிருந்தா அப்ப என்ன பண்ணுவேன்? நம்ம உயிரை நம்ம தான் காப்பாத்திக்கணும். எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அப்ப மறுபடியும் அந்த சுறா அங்கிட்ட இங்கிட்டும் நீந்திட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே போயிடும். ஏமா நிஜமாவே அந்த சுறா போயிடுச்சா? இல்ல வாய்ப்பே கிடையாது. அப்பதான் டேனியும், நல்லா பாருங்க அது ஒரு காளை சுறா. ஒருவேளை மத்த மீன்கள் அந்த ஓபன் வழியா எப்படி உள்ள வந்துச்சோ அதே மாதிரியே இந்த சுறாவும் உள்ள வந்து வெளியில போக முடியாம மாட்டி இருக்கலாம். பொதுவா இந்த சுறாக்களுக்கு தன்னோட எல்லையை பாதுகாக்கிறது மிகப்பெரிய வெறியா இருக்கும். நாம அதோட எல்லைக்குள்ள வந்துட்டோங்கிற கோவத்தால கூட கண்மூடித்தனமா நம்மள அட்டாக் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரியான சுறாக்கள் தன்னோட இரைய தலையில முட்டி முட்டி சாகடிக்கும். பிடிச்ச பிடிய ஒருபோதும் விடாது. அதே டைம்ல ஹீரோனோ, இந்த பாருங்க அந்த சுறா தான் போயிடுச்சுல்ல, லோராவோட காயத்தை கிளீன் பண்ணி நான் கட்டு போடுறேன், அதுக்கப்புறம் நீந்தி போலாம். பதிலுக்கு மேக்ஸும், சுறாக்களால ரத்தத்தை நுகர முடியும், இவளை கூட்டிட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ள இறங்கணும்னு வை, அது நம்மள ஈஸியா தேடி கண்டுபிடிச்சு வேட்டையாடிடும். அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியாம இவங்க ஒரு பக்கத்துல பயந்துட்டு இருக்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம கைடு இருக்கான் இல்லையா, அவன் நிஜமாவே இன்னும் சாகலங்க. பதுங்கி பதுங்கி ஒரு ஆள் மட்டும் நீந்தி போகக்கூடிய ஒரு தமத்தொண்டு குகைக்கு வந்திருக்கான். குறுக்க தலைக்கு மேல ஒரு பாறை இருக்கு. சரி தண்ணிக்குள்ள நீந்தி போலான்னு இவன் மூழ்கும் போது டார்ச்சோட வெளிச்சத்துல கொஞ்ச தூரத்திலேயே அந்த சுறா நீந்திட்டு இருக்க விஷயத்த பாத்துட்டான். ஐயோன்னு பயந்துகிட்டு மேல நீந்தி வந்தவன் அங்கிருந்த பாறைகள்ல ஏற பாக்குறான். இருந்தாலும் முடியல. பைபிள்ல தத்தகா புத்தகான தண்ணியில அடிச்சதுமே அந்த சுறாவும் இந்த சவுண்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டு கரெக்டா இந்த பய இருந்த அந்த டனல்குள்ளேயே வந்துட்டு அலேக்கா அவனோட காலை பிடிச்சு இழுத்து மொத்தமா அங்கனக்குள்ளேயே சோழியும் முடிச்சு விட்டுருச்சு. இவன் கத்தன சத்தம் இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயின் டீமுக்கும் கேக்குதே. புரிஞ்சு போச்சுடா அப்படின்னா அந்த கைடோட சோழி முடிஞ்சு. டக்குன்னு மேக்ஸுக்கு ஒரு ஐடியா, ஏப்பா நாம இங்க வந்த மாதிரி மத்தவங்க இங்க வரமாட்டாங்களா? அவங்க நம்மள காப்பாத்த மாட்டாங்களான்னு கேட்டா, அடியே மறந்துட்டியா, நாம புக்கிங் பண்ண இந்த ஒரு டைம் தான் கடைசி நாள். அடுத்த 2 வாரங்களுக்கு மிகப்பெரிய சூறாவளி புயல் வரப்போகுது. அதனால இந்த கேவுக்கு யாரும் வரமாட்டாங்க. கெட்டுச்சு பொழப்பு. அப்ப நாம தான் முடிவெடுத்தாகணும்னு ஹீரோயினோட ஐடியா என்னன்னா, கடலையும் குகையவும் இணைக்கக்கூடிய அந்த ஒரு சுரங்க பாதை வழியா நம்ம வெளியில போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா தப்பிக்க முடியும். நம்ம துண்டு இடத்துக்குள்ளேயே அந்த சுறா நம்மள வச்சு செய்து வெளியில போனா வசதியா போயிடும். அதுக்கு பதிலா மேப்ப கூட ஏதாவது குறுக்கு வழி இருக்கான்னு பாக்கலாம். ஆனா இந்த மேக்ஸோட திட்டத்துல வேற யாருக்கும் விருப்பமே கிடையாது. அதுலயும் முக்கியமா டேனி உள்ள பூந்து, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, ஆரம்பத்துல இருந்தே நீ தான் பெரிய இவ, உனக்கு தான் எல்லாம் தெரியும் நினைக்கிறியா? அப்பவே அந்த கைடு பச்சை பாதையில போ சொன்னா, நீ தான் சிகப்பு பாதையை தேர்ந்தெடுத்த. இது எல்லாத்துக்கும் காரணம் மேக்ஸ்ன்னு சொல்லும் போது அவளுக்கு சுருன்னு ஏறி போயிடுச்சு. இந்த பாரு, நீங்க வந்தா வாங்க, வராங்கட்டி போங்க, நான் வேணா தனியா போயிட்டு அப்புறம் உங்களை காப்பாத்துறேன்னு ஹீரோயின் கையில இருந்து மேப்ப வாங்கலாம்னு நினைக்கும் போது இந்த லோரா உள்ள போந்து குடுக்காதன்னு தடுப்பா. அப்ப தெரியாதனமா தடுமாறி தண்ணிக்குள்ள விழுந்துட்டா. இவளுக்கு ஏற்கனவே காயப்பட்டிருக்கு. சோ தண்ணீர்ல இவ ரத்தம் கலந்ததுமே பித்து பிடிச்ச மாதிரி அந்த சுறா இங்க வந்துருச்சு. ரொம்ப ஈஸியாவே லோராவை கடிச்சு கொதறி கண் முன்னாடியே சாகடிக்குது. மொத்த பேருக்கும் அழுக ஒரு பக்கம். அதே டைம்ல உயிரை காப்பாத்திக்கணும்ல. சோ ஹீரோயின் கிட்ட இருந்து மேப்ப வாங்கிட்டு இவ தண்ணிக்குள்ள குதிச்சதுமே, என்ன மன்னிச்சிரு, அவளை தனியா அனுப்ப முடியாது, நானும் போறேன்னு இந்த டேனி ஒட்டிப்பான். இவங்க 2 பேரையும் தனியா விட்டு நம்ம ஹீரோயின் போக முடியுமா? ஒன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டன்னு 3 பேரும் இப்ப ஒண்ணு சேர்ந்துருவாங்க. முதல்ல இவங்க வந்த வழியா தான் போயாகணும். அதனால இறந்து போன மீன்கள் இருந்த குகை இருக்கு இல்லையா, அதை கடக்கும் போது ஹீரோயின் சொன்ன மாதிரி குகையவும் கடலையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன டனல் மாதிரியான ஒண்ணு இருக்கு. ஆனா இந்த மேக்ஸோட பிளான் அது கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கைடு இறந்து போனால எக்ஸாக்ட்டா அதே இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற ஒரு பாதையை இவங்க மேப்ல பாத்துருப்பாங்க. மேக்ஸும் நான் போய் செக் பண்ணிட்டு வரேன்னு தண்ணிக்குள்ள மூழ்கும் போது இந்த பக்கத்துல ஹீரோனும், ஏண்டா டேனி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அவ கூட ஒன்னா சேர்ந்து நம்ம எல்லாரையும் கொல்ல பாக்குறியா? இங்க பாரு, என்ன இருந்தாலும் அவளும் எனக்கு முக்கியம் தான். கோவத்துல 2 வாரத்தை பேசுவேன், அதுக்காக செத்தா சாவட்டுன்னு விடவா முடியும்? ஆமா ஆமா, நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து என்ன தனியா விட்டுட்டு வந்தீங்களே அந்த மாதிரியா? இல்ல, நான் அந்த மீனிங்ல உன்னை விட்டுட்டு வரல. நாங்க ஒருவேளை எஸ்கேப் ஆயிருந்தா கூட உன்னை காப்பாத்த திரும்ப வந்திருப்போம். இங்க பாரு, நீ என்ன வேணா பண்ணு, தப்பில்ல. ஆனா ஒண்ணு, தனக்கு தான் எல்லாம் தெரியும், தான் தான் கடவுள் மாதிரின்னு அந்த மேக்ஸ் தனக்குள்ளேயே ஒரு மனக்கோட்டையை கட்டி வச்சிருக்கா. அதுக்கு இவ்வளவு நாளா நீ செங்கல் வச்ச வரைக்கும் போதும், மொத்தமா பூச்சி வேலையை பார்த்து கொண்டாடாதரா பரதேசின்னு ரொம்ப டைரக்டாவே திட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மேக்ஸும் வெளியில வர, இந்த பாருங்க மூச்சை இழுத்து புடிச்சுக்கோங்க, நம்ம வெளியில போறதுக்கான பாதையை பார்த்துட்டேன்னு கஷ்டப்பட்டு நீந்தி 3 பேரும் மறுபக்கத்துக்கு வந்துட்டாங்க. அண்ணாந்து பார்த்தா மேல ஒரு சின்ன குகை இருக்கு. இதோ பாத்தீங்களா, அதுதான்
நான் மேப்ல பார்த்த ஒரு சின்னோண்டு குகை. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. மேல போனா ஒருவேளை தப்பிக்கிறதுக்கான வழி இருக்கலாம். அதுக்கப்புறம் 3 பேருமே ஒன்னா சேர்ந்து பாறைகள் மேல காலை வச்சு ஒரு வழியா சுரங்கத்துக்குள்ள வந்துட்டாங்க. முட்டி போட்டு தவழ்ந்துதான் போயாகணும். அப்ப உடனே டேனியும், எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க, ஒழுங்கா படிடா, நல்ல வேலைக்கு போடான்னு. தோ இந்த மேக்ஸ் கூட எப்ப சேர்ந்தனும், என் படிப்பை விட்டேன், என் நல்ல வாழ்க்கையை விட்டேன். இப்ப பாரு, இவ பேச்சால என் உயிரைய விட போறேன், கொஞ்சம் சத்தம் போடாம வந்து தொலைன்னு மேக்ஸ் ஒரு நிமிஷம் கத்தும் போது சடனா பின்னாடி இருந்த ஒரு பாறை அப்படியே உடைஞ்சு இவங்க திரும்ப ரிவர்ஸ்ல போக முடியாத மாதிரி அந்த இடத்த லாக் பண்ணுது. இங்கதான் ஹீரோனும், இந்த பாருங்க, இது எல்லாமே உப்பு பாறைகளால உருவானது, எப்ப வேணா இடிஞ்சு விழலாம், சோ பாதுகாப்பா இருக்கணும். அதே டைம்ல ஹீரோனுக்கு வெளியில ஒரு சில பறவைகளோட சத்தம் கேக்குது. உடனே லைட் ஆஃப் பண்ணிட்டு பாக்கும்போது அங்க ஒரு பிரகாசமான வெளிச்சம் தெரியுது. ஆஹா, தோ பாருங்க, வெளிச்சம் தெரியுது, நாம தப்பிக்க போறோம்னு சந்தோஷப்படும் போது சடனா மேக்ஸ் உட்காந்துக்கிட்டு இருந்த இடம் இருக்கு இல்லையா, அது அப்படியே டப்புன்னு உடைஞ்சிருச்சு. புள்ளையாண்டா கட்டைய பிடிச்சு தொங்க நம்ம ஹீரோயின் அவ கையை பிடிச்சு காப்பாத்த பாக்குறா. பிரச்சனை இது கிடையாது. அப்படியே கீழே பாத்தீங்கன்னா அந்த ராட்சச அரக்க சுறா அது இன்னும் தண்ணியில தான் நீந்திட்டு இருக்கு. அடியே, என் மேல ஏதாவது கோவம் இருந்தா 2 வார்த்தை திட்டு, 4 மிதி கூட மிதி, ஆனா கைய மட்டும் விட்டுறாத. உனக்கு வேண்டிக்கிட்டு காளியாத்தா கோயில்ல கூழ் ஊத்துறேன்னு எக்கச்சக்கமான ஐஸ போட்டு தழுவா. இந்த இடத்துல டேனி நினைச்சா காப்பாத்த முடியும், ஆனா அந்த குழி கொஞ்சம் பெருசு. டேனி இருக்கதோ ஹீரோயினோட ஆப்போசிட் சைடுல. இந்த பக்கத்துக்கு அவனால வரவும் முடியல. ஒரு பொண்ணால இவ்ளோ வெயிட்ட எவ்வளவு நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா கையும் நழுவ ஆரம்பிக்குது. கீழ இருக்க மீனு பையன் வேற பொறுமையா அங்கிட்டும் இங்கிட்டும் நீந்தும் போது மேல இருந்து ஒரு சில பாறைகள் சரிஞ்சு விழுந்ததால கொஞ்ச நேரத்துக்கு சுறா அங்கிருந்து கிளம்புது. ஹீரோயினுக்கு கண்டிப்பா இந்த மேக்ஸ தூக்க முடியாதுங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. சோ நீ தண்ணிக்குள்ள இறங்கு, நாங்களும் பின்னாடியே வரோம்னு மேக்ஸ இறக்கி விட்டுட்டு ஒரு ஏக்கத்தோட தப்பிக்கிறதுக்கான பாதை இருந்தோம், நாம அது வழியா போக முடியலையேன்னு வருத்தப்பட்டுட்டு இவங்களும் தண்ணிக்குள்ள இறங்கிட்டாங்க. மறுபடியும் தப்பிக்கிறதுக்கான பாதையை தேடும் போது தண்ணீர் கடையில ஒரு பிரகாசமான வெளிச்சம் தெரியுற விஷயத்த கவனிக்கிறாங்க. ஆனா அந்த வெளிச்சம் ரொம்ப தூரத்துல இருக்கு. இந்த பாருங்க, நான் கொஞ்ச தூரத்துல வெளிச்சத்தை பார்த்தேன், ஆனா அங்க நேரடியா நம்மளால போக முடியாது. நம்ம மூச்சை உள்வாங்கிறதுக்காக அங்க அங்க ஒரு சின்ன கேப் இருக்கு. சோ நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் மேல போயிட்டு மூச்சை உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப போகணும்னு பக்காவா பிளான போட்டு வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணி போகும்போது தெரியாதனமா ஹீரோயினோட கால் அங்கிருந்த ஒரு தூண்ல இடிச்சு போல போலன்னு ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. சுறாவுக்கு தான் ரத்த வாட பிடிக்குமே. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயின் இருக்கக்கூடிய பக்கமா வந்துருச்சு. கடிகளான்னு வரும், ஆனா பக்கவாட்டுல ஒரு சில பாறைகள் இருக்கு, அதோட தலை கூட உள்ள வரல. உயிருக்கு பயந்து வேகமா நீந்த ஆரம்பிக்கிறாங்க. கிடைக்கிற சின்ன சின்ன கேப்ல எல்லாம் மூச்சை உள்வாங்கிட்டு திரும்பவும் நீந்துவாங்க. சுறா ஒரு இடத்துல நம்ம ஹீரோனோட கால்ல மாட்டி இருந்த துடுப்பை மட்டும் கடிச்சு துப்பிடுச்சு. கண்ணுக்கு முன்னாடி ஒரு சின்ன துளை இருக்கு. சோ இது வழியா கிராஸ் பண்ணி போலான்னு முதல்ல ஹீரோயினும் மேக்ஸும் போயிடுவாங்க. அடுத்து இந்த டேனியும் வரலான்னு நினைக்கும் போது நேரத்துக்குன்னு அங்கிருந்த ஒரு பெரிய பாறை சரிஞ்சு அந்த பயலோட உடம்புல விழுந்துருச்சு. உள்ளேயும் போக முடியாம வெளியிலயும் வர முடியாம இவன் அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டான். முதல்ல மேல வந்த ஹீரோயின் காத்த உறிஞ்சிட்டு வந்து அவனோட வாய் மூலமா காத்த குடுக்குறா. இதே மாதிரியே மேக்ஸோ ஹீரோயினும் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருப்பாங்க. அவனால அந்த கல்லை விட்டு தப்பிக்க முடியாதுங்கிற விஷயம் தெளிவா தெரிஞ்சு போச்சு. சோ மேக்ஸ பார்த்து நான் உன்ன மனசார காதலிக்கிறேங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு நீங்களாச்சும் தப்பிச்சு போங்கன்னு அவங்களை அனுப்பி வச்சிருவான். அழுதபடியே 2 பேரும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு கிளம்புவாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மூச்சு விட முடியாம இந்த டேனியும் அதே இடத்துல இறந்து போற மாதிரி தெரியுது. வெளியில வந்த புள்ளையாண்டா ஓன் அழ ஆரம்பிக்கிறா. முதல்ல வா, நம்ம உயிரை காப்பாத்திக்கலான்னு அங்க இருக்க பாறையோட பக்கவாட்டுல போய் ஏறிப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த மீன்கள் இறந்து போன இடம் இருக்கு இல்லையா, எக்ஸாக்டா அதே இடத்துக்கு திரும்ப வந்துட்டாங்க. ஹீரோயின் கடுப்பாயிட்டு நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டோம்னு சொல்லும் போது மேக்ஸால ஏத்துக்க முடியல. படு பயங்கரமா கத்தி அழுதுட்டு இருக்கா. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, உன் கண்ணீரால இங்க எதையும் மாத்த முடியாது. இத சொல்லிட்டு இருக்கும் போதே பக்கத்துல ஏதோ தண்ணி சலம்பக்கூடிய சத்தம் கேக்குது. ஹீரோயினும் பயத்தோடயே பதுங்கி வந்து பாப்பாங்க. அங்க இந்த சுறா இருக்கு இல்லையா, அது ஏதோ கங்காரு குட்டி மாதிரி மேல பறந்துட்டு இருக்கக்கூடிய வவ்வால்களை தாவி பிடிக்க பாக்குது. தற்போதைக்கு அந்த சுறாவோட பார்வை நம்ம ஆளுங்க பக்கமா இல்ல. மேக்ஸும் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம புது வழியெல்லாம் தேடி கண்டுபிடிக்க வேணாம், வந்த வழியாவே திரும்ப போலாம். அந்த மினுமினுக்க கூடிய தண்ணி அது இங்கதான் இருக்கு, அதோ பாரு கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கு, நாம அதுக்குள்ள போயிட்டா அங்க ஆளும் கம்மி, அந்த சுறாவாலையும் உள்ள வர முடியாது, ஈஸியா தப்பிச்சிடலான்னு பிளான போடுவாங்க. மனச கல்லாக்கிட்டு இவங்க கிட்ட இருந்த லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பொறுமையா நகர்ந்து போவாங்க. இப்ப வரைக்குமே அந்த சுறாவோட பார்வை இவங்க பக்கமா திரும்பல. ரொம்ப நேரத்துக்கு லைட் ஆஃப் பண்ணியும் வைக்க முடியாது, ஏன்னா பக்கத்துல என்ன இருக்குங்கிறத தெளிவா பார்க்கணும் இல்லையா. சோ 1 or 2 செகண்ட்ஸ்க்கு மட்டும் லைட் ஆன் பண்ணி பார்த்துட்டு இவங்க போற பாதை கரெக்ட்ங்கிற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டு திரும்ப ஆஃப் பண்ணிடுவாங்க. ஒரு சில நிமிஷங்களுக்கு அங்க இருந்த சுறாவையே காணோம். இங்கடா போச்சுன்னு யோசிக்கும் போது படார்னு அது இவங்களுக்கு பின்னாடி பக்கமா கிராஸ் ஆகுது. அது மட்டும் இல்ல, தண்ணிக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான பபிள்ஸா வருது. அது கூடவே இறந்து போன இவங்க ஃப்ரெண்டு உடம்பும் அப்படியே லைட்டா மிதக்குது. ஒரு நிமிஷம் பார்த்து ரொம்ப பயந்துட்டு அந்த சுறா பக்கத்துல வந்துருச்சு. நம்ம ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கலான்னு பக்கவாட்டுல இருக்க பாறைகள்ல நம்ம ஹீரோயின் ஏறுவாங்க. ஆனா இந்த மேக்ஸ் மறுபடியும் அவசரப்பட்டு தோ நம்ம போக
வேண்டிய பாதை அங்கதான் இருக்கு, என்னால முடியும், நான் அதுக்குள்ள போறேன்னு அவசரப்படுவா. அடியே சும்மா கிட, மாட்டிக்க போறேன்னு ஹீரோயின் கத்துவா. ஆனா மேக்ஸ் இதையெல்லாம் கேட்கல. அப்ப ஹீரோயின் சொன்ன மாதிரியே இவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு திரும்ப அந்த சுறா வந்துட்டு இருக்கு. உயிருக்கு பயந்து வேகமா நீந்தி போனவ அங்க இருக்க ஒரு சின்ன பாறைகள்ல சுறா வந்து இடிக்கிறதுக்குள்ளேயே டப்புன்னு ஏறிப்பா. ஆனா அந்த இடம் ரொம்ப குறுகலா இருக்கு, ரொம்ப நேரத்துக்கு நிக்க முடியாது, நீ எங்க போனாலும் விட மாட்டேன்னு மண்டைய வச்சு டம்மு டம்முன்னு அந்த பாறைகளை சுறா இடிக்குது. ஏற்கனவே இந்த இடம் ஃபுல்லாவே உப்பு பாறைகளால உருவானதில்ல. சோ இது இடிக்கிற வேகத்துக்கு அந்த நீல நேர சுரங்கத்துக்குள்ள போறதுக்கான பாதை இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாவே பாறைகளா விழுந்துட்டு இருக்கு. பயந்து போன ஹீரோயினும் தான் ஃப்ரெண்ட காப்பாத்துறதுக்காக இவ தண்ணியில கைய வச்சு டப்பு டப்புன்னு அடிக்கிறா. ஒரு பக்கம் மேக்ஸோட கையில வேற பாறைகள்ல ஒண்ணு விழுந்து ஒரு பக்க கை ஃபுல்லாவே ரத்தமாயிடுச்சு. இவளால ஒழுங்கா நீந்த கூட முடியாது. இத ஹீரோயின் தூரத்துல இருந்து பாத்துட்டு இவகிட்ட ஒரு சின்ன ஃபிளார் லைட் இருக்கும், வேணும்னே இப்ப அதை கொளுத்தி இங்க பாரு என்ன வந்து கடின்னு பயங்கரமா கத்தும் போது அந்த அரக்க சுறாவும் அலேக்கா ஜம்ப் அடிச்சு ஹீரோயினை கடிக்க வரும். தலைவி கடைசி நிமிஷத்துல இந்த வச்சுக்கோன்னு நெருப்ப தூக்கி அதோட வாய்க்குள்ள போட்டா சைடு வாக்குல கடிச்சபடியே அது அங்க இருந்து கிளம்பிடும். ஆனா பாருங்க, ஒரு பக்க மூஞ்சி ஃபுல்லாவே எரிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. காயம் பட்டதால தற்போதைக்கு நம்ம ஆளுங்க சேஃப். போதாத நேரத்துக்குன்னு இந்த மேக்ஸுக்கு வேற கையில காயம் பட்டிருக்குல்ல, ரத்த போக்கால புள்ளையாண்டா அங்கனக்குள்ளேயே மயங்கிட்டா. அந்த நீல நேர கேவ் ஃபுல்லாவே பாறைகள் விழுந்து கிடக்க அதை எடுத்துட்டு உள்ள போறதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒண்ணு. மேப்பும் கையில இல்ல. சோ கிடைக்கிற பாதையில மேக்ஸை இழுத்தபடியே நம்ம ஹீரோயின் பொறுமையா வருவாங்க. அப்ப நாலு பக்க திசைகள்லயும் சுவர்கள் மட்டும்தான் இருக்கு. மேல் பக்கத்துல நம்ம தோண்டு துளை இருக்கு, அது வழியா சூரிய வெளிச்சமும் வருது. நடுவாந்திர கிடக்கிற கல்லு மேல உட்காந்துக்கிட்டு போச்சு, நீயும் நானும் ஆசைப்பட்ட மாதிரி நியூயார்க்குக்கு போக முடியாதுல்ல, நம்ம வாழ்க்கை இதுக்குள்ளேயே முடிய போதில்ல. அட மேக்ஸ், ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இதோ பாரு, அந்த சின்னோண்டு துளை வழியா நம்ம வெளியில போயிட்டோன்னு வையேன், ஒருவேளை தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். எனக்கு இது பழக்கமான ஒண்ணுதான், என்னால கண்டிப்பா அது மேல ஏற முடியுங்கிறா. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரியே ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாறைகள்ல ஏறுவா. நீண்ட நேர போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு வழியா துளை கிட்ட வந்தவ லைட்டா எட்டி பார்த்தா பறந்து விரிஞ்ச கடல் இருக்கு. ஆனா கீழே எல்லாம் குதிக்க முடியாதுங்க ஐயா, எக்கச்சக்கமான பாறைகளா கிடக்கு. விழுந்தாங்கன்னு வைங்க சோலி முடிஞ்சு. உடனே இந்த விஷயத்த மேக்ஸ் கிட்ட சொல்லும் போது, ஏண்டி உங்ககிட்ட தான் கயிறு இருக்கு, அதை போட்டு கீழே இறங்கலாம்ல. ஐயோ மேக்ஸ், கயிறு அவ்வளவு நீளம் எல்லாம் கிடையாது, வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், எப்பவுமே கடல் இரவு நேரத்துல கொஞ்சம் உயரமா தண்ணீர் வரும் இல்லையா, அந்த டைம்ல வேணா நான் ஏறி குதிக்கிறேன், உயிர் பிழைச்சா உன்னை காப்பாத்துறேன், இல்லனா கை கால் உடைஞ்சு அந்த மீன்களுக்கு இரையாகிறேன்னு ரொம்பவே உருக்கமா பேசும்போது மேக்ஸால ஏத்துக்க முடியல. என்ன மன்னிச்சிரு, நான் எல்லா நேரங்களையும் என் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி தைரியமாவும் மத்தவங்களை பாதுகாக்கணுங்கிற எண்ணத்துல மட்டும்தான் முடிவுகளை எடுத்தேன். ஆனா இதெல்லாம் இவ்வளவு தப்பாக்குங்கிற விஷயத்த நான் நினைக்கவே இல்லை. பரவாயில்ல விடுன்னு ஆஸ்வாசப்படுத்திட்டு ரெண்டு பேரும் நல்லா தூங்குவாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேல ஹீரோயின் சொன்ன மாதிரியே தண்ணீரோட அளவு அதிகமாகுது. சோ சத்தமே போடாம ஹீரோயின் மட்டும் தூக்கத்தை விட்டு எழுந்து மறுபடியும் பாறைகள் மேல ஏறி துளை கிட்ட வந்துட்டா. சரி குதிக்கலாம்னு நினைக்கும் போது சடனா தூக்கத்தை விட்டு மேக்ஸும் கண்ண முழிக்கிறா. அடியே, என்னை விட்டு நீ தனியா எங்க போற, எனக்கு பயமா இருக்கு, என்னையும் கூட்டிட்டு போங்கறா. மன்னிச்சிரு, ஒரு சில நேரங்கள்ல மக்கள் மாறக்கூடியது நார்மல் தான், நீ இதே இடத்துல கடந்து சாகுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் குதிக்கிற மாதிரியும் அதே டைம்ல மேக்ஸுக்கு பின்னாடி அந்த சுறா வர மாதிரியும் தெரியுது. ஆனா இது எதுவுமே உண்மை கிடையாது, ஹீரோயின் கண்ட கனவு. கண்ணை முழிச்சதுமே பக்கத்துல இந்த மேக்ஸ் ஓன்னு அழுதுட்டு இருக்கா. ஏன்னா அந்த அளவுக்கு மரண பயம். அதுக்கப்புறம் மறுபடியும் பாறைகளை பிடிச்சு துளைக்கிட்ட போகும்போது சொன்ன மாதிரியே கடல் மட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, ஆனா நினைச்ச அளவுக்கு இல்ல. கீழே விழுந்தா உயிர் பிழைக்கவும் வாய்ப்பு இருக்கு, கைகால் உடைஞ்சு சித்திரவதைகளை அனுபவிக்கவும் வாய்ப்பு இருக்கு. மனச கல்லாக்கிட்டு ஹீரோயின் குதிக்கலாம்னு நினைக்கும் போது இந்த மேக்ஸ் உள்ள போந்து, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நானும் உன் கூட வரேன், என்னால இங்க தனியாலாம் இருக்க முடியாதுங்கிறா. அட, காயம்பட்ட உன் கைய வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது. இல்ல என்னால முடியும், உன் கைத்தை என்கிட்ட கொடு, அதை பிடிச்சுக்கிட்டு மேல வரேங்கிறா. சரின்னு ஒரு பக்கம் முனைய இவகிட்ட கொடுத்து மறுபக்கம் முனைய அங்கிருந்த மரத்தோட கட்டிட்டு சேஃப்டிக்காக தான் இடுப்புலையும் ஒரு சுத்திப்பா. பொறுமையா ஹீரோயின் இழுக்கும் போது கிட்டத்தட்ட அவன் இந்த பாறைகளையே ஏறிடுவா. ஆனா பாருங்க, கடைசி நிமிஷத்துல இவளோட ரத்த வாடைய நோப்பம் பிடிச்சுக்கிட்டு வெந்து போட அரை மூஞ்சோட சுறா இங்க வந்துருச்சு. அலேக்கா ஜம்ப் அடிச்சு மேக்ஸ கடிச்சு அப்படியே தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போகுது. மரத்துல கட்டியிருந்த கயிறு அறுந்து போச்சு, அதோட கனெக்ட் ஆயிருந்த நம்ம ஹீரோனையும் சேர்த்து இழுத்தபடி தண்ணிக்குள்ள படுவேகமா சுறா போயிட்டு இருக்கு. நல்ல வேலை நம்ம ஆளுகிட்ட கத்தி இருக்கும் இல்லையா, அதை வச்சு கடைசி நிமிஷத்துல கைத்த அறுத்து விட்டுருவா. கண்ணுக்கு முன்னாடியே இவளோட உயிர் தோழி அப்படியே இறந்து போறாங்க. கடைசி முயற்சியா தான் என்ன பண்றது, எப்படி இங்க இருந்து தப்பிக்க போறோம்னு கோவத்துல அங்க இருக்க பாறைகளை முட்டும் போது அது லைட்டா சரிஞ்சு விழுது. அப்பதாங்க இந்த கைடு சொன்ன வார்த்தையே ஞாபகம் வருது. ஆக்சுவலி இந்த பாறைகள் எல்லாமே உப்பு பாறைகள், எப்ப வேணா இடிஞ்சு விழக்கூடியது. சோ இத மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பாறை இருக்கும், அதுக்கு மேல லைட்டா ஏறி வந்தவ கத்திய நல்லா ஸ்ட்ராங்கா உள்ள குத்திட்டு ஒரு கிரிப்பா பிடிச்சுப்பா. வேணும்னே அதை பிடிச்சு தொங்கினபடி காலை மட்டும் தண்ணிக்குள்ள சல நடிப்பா. ஏன்னா அப்பதானே சுறா சத்தம் கேட்டு இங்க வரும். ஆரம்பத்துல அந்த சுறாவை காணோம். அப்பதான் ஹீரோயினும் தன் கையில ஏற்பட்ட காயத்தை அப்படியே நசுக்கி ரத்தத்தை அள்ளி தண்ணியில வீசும் போது வெறி பிடிச்ச வேங்க மாதிரி சுறா அப்படியே வந்துடும். முதல்ல ஹீரோயினை அடிச்சு தூக்கலாம் தான் வரும், ஆனா நம்மளால கரெக்டா காலை தூக்கிட்டா அங்க இருக்க பாறைகள்லயே டம்முன்னு இடிக்குது. இதே மாதிரி 2-3 டைம் இடிச்சிருச்சு. கடைசியா மறுபடியும்
மறுபடியும் ஹீரோயின் பக்கமா வரும்போது அது அங்க இருக்க பாறைகள்ல முட்டுறதுக்கு பதிலா அலேக்கா மேல வந்து ஜம்ப் அடிக்குது. ஆத்தாடி ஆத்தான்னு பயந்து போன ஹீரோயினும் பிடிச்சிருந்த கிரிப்பை விட இவ கீழே விழுந்துட்டா. ஆனா இந்த சுறா ஜம்ப் பண்ணி இடிச்ச வேகத்துல அந்த ஒட்டுமொத்த பாறையும் சரிஞ்சு சுறா மேல விழுது. அது மட்டும் இல்ல, அந்த பாறைகளோட மேல் பகுதியில ரொம்பவே ஷார்ப்பான ஷேப்ல இருந்திருக்கும். அதனாலேயே ஷார்க் உடம்புல கண்ணா பின்னான்னு குத்தி அதோட சோலி அங்கேயே முடியுது. அப்பாடா ஒரு வழியா இறந்து போயிடுச்சுன்னு ஹீரோயின் சந்தோஷப்படும் போதே ஒரு கல்லு ஒண்ணு டப்புன்னு மண்டையில அடிக்குது. புள்ளையாண்டான் கொஞ்ச நேரத்துக்கு அங்கனக்குள்ளேயே மயங்கிட்டா. இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்ப கண் முழிக்கும் போது சுறா மேல இடிச்சு விழுந்த பாறைகள் இருக்குல்ல, எக்ஸாக்டா அதுவே ஒரு பாதை மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. கூடவே சூரிய வெளிச்சமும் தெரியுது. பொறுமையா நம்ம ஆளு அது வழியா வெளியில வந்து பார்க்கும்போது கண்ணு கெட்டுற தூரத்திலேயே 2 படகு இருக்கு. கூடவே இவளால தெளிவா கடற்கரையவும் பார்க்க முடியுது. அப்பாடா தப்பிச்சுட்டோன்னு வேதனைகள் கலந்த சந்தோஷத்தோட ஹீரோயின் கத்தி அழுற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த கதையில வரக்கூடிய ஹீரோயின் மாதிரியே எந்த நேரத்திலையும் தோல்வியை ஒத்துக்காத ஒரு சில பேர் இருப்பாங்க. அது நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம், நம்ம எதிரியா கூட இருக்கலாம். ஒருவேளை உங்க லைஃப்லயும் அந்த மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பேரையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சரி ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை பை, தேங்க்யூ, லவ் யூ ஆல்.